மட்டக்களப்பு வவுணதீவு போலீசார் நடாத்திய விசேட தேடுதல் வேட்டையின் போது அனுமதி பத்திரமின்றி மாட்டு வண்டிகளில் கடத்தி வரப்பட்ட மரக்குற்றிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். தேசிய போதை ஒழிப்பு திட்டத்திற்கு அமைய மட்டக்களப்பில் திடீர் தேடுதல் வேட்டைகள் இடம்பெற்று வருகின்றன. வவுணதீவு போலீசார் பெரிய காலமடு பகுதியில் மேற்கொண்ட திடீர் முற்றுகையின் போது 30 லட்சம் லிட்டர் சட்டவிரோத கசிப்பு மற்றும் கோடா ஆகியன கைப்பற்றப்பட்டன. பெரிய கால போட்டமடு காட்டு பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இதனை மேற்கொண்டவர்களை தேடும் நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் நேற்று மாலை மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது 2 கைது செய்துள்ளனர். மூதூர் ஆலிம் நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றை சுற்றி வளைத்த போது 18 வயதுடைய நபர் ஒருவரிடமிருந்து 240 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டார். மூதூர் நாட்ஸ் வீதியில் ஐஸ் போதைப் பொருள் விற்பனை செய்ய தயாராக இருந்த 18 வயதுடைய மற்றொரு சந்தேக நபரிடமிருந்து 2 கிராம் 600 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்தினபுரி வேல்வத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வடிகானில் அமைந்துள்ள சிறிய நீர்மின் உற்பத்தி நிலையத்திற்கு அருகில் மர்மமாக உயிரிழந்த 21 வயது யுவதியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி ஹப்பகஸ்தென்ன கீழ்பிரிவு கல்லெல்ல பகுதியைச் சேர்ந்த யுவதி ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அஸ்வசும நிதி உதவியை பெற்றுக் கொள்வதற்கு வங்கிக்கு சென்று திரும்பும் வழியில் அவருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அவரது ஆடைகள் அவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திற்கு அருகிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது.